Okay. So welcome to NSWE Academy. என்னடா இது பேக்ரவுண்ட் மாறிக்கிட்டே இருக்குது. மதியம் குரூப் 4க்கு ஒரு மாதிரி நடத்துனாங்க, ஈவினிங் கிராஷ் கோர்ஸ்க்கு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒன்றும் புரியல தானே. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சஜஷன் தான், சரியா? ஆக்சுவலாக நம்ம வழக்கமாக போர்டில் நடத்திட்டுருக்கோம். கிளியராக நோட்ஸ் உங்களுக்கு அதிலே எல்லாமே இருந்துடும். பட் மதியம் நான் மேக்ஸ் டைஸ் நடத்தினேன். TNPSC குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு டைஸ் நடத்தினேன். அது இந்த போர்டில் தான் நடத்தினேன். இது ஆக்சுவலாக கிராஷ் கோர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் சிந்துவெளி நாகரிகங்கள். சரிங்களா, எனக்கு பண்டையனே வருது. சிந்துவெளி நாகரிகங்கள் TNPSC கிராஷ் கோர்ஸில் டே நம்பர் 10. உங்களுக்கு இப்படி ஓகேவா? இந்த பேக்ரவுண்டு ஓகேவா? இல்லை போர்டு மதியம் நடத்தினல அது ஓகேவா? இல்லை அப்படின்னா வழக்கமாக நம்ம நடத்துவோம்ல அதுவே பெட்டரா? கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் கூட பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னென்னா சிந்துவெளி நாகரிகம் தான். சிந்துவெளி நாகரிகமாக எத்தனை தடவை தான் நான் பார்க்க? 6வதுல பார்க்குறேன், டேர்ம் 1ல் பார்க்குறேன், டேர்ம் 2ல் பார்க்குறேன், 7வதுல பார்க்குறேன், 9th பார்க்குறேன், 11th பார்க்குறேன், 11th வரலாறுல பார்க்குறேன். இப்போ 11th எதில் பார்க்குறேன்? எத்திக்ஸில் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? அதுதான் அறிவியலும் இந்திய பண்பாடும். கீழே PDF இருக்கும், செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக புக்கெல்லாம் இதுக்கு தேவையில்லைங்க. புக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே சொல்லிடுவேன். ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக அப்டேட்டு தான், சரிங்களா? இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி 6வது 7வது டேர்ம் 1 டேர்ம் 2 7வது, அப்புறம் இந்த 11th வரலாறு, 9th நான் கொடுத்துருப்பில்ல வீடியோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நேற்று கூட நான் 11th பண்டைய இந்தியா அப்படின்னு எடுத்துகிட்டு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட்டு தான் பண்டைய இந்தியா. அது இந்த வார சிலபஸில் உங்களுக்கு லாஸ்ட்டில் வரும், ரைட்டுங்களா? உங்களுக்கு டோட்டலாக சிந்துவெளி நாகரிகம் முடிச்சிட்டேன். நான் கொடுத்த அந்த டாபிக் சிந்துவெளி நாகரிகம் இருக்கும் பார்த்தீங்களா, கிராஷ் கோர்ஸ்லேயும் குரூப் 4லேயும். அதை மட்டும் பார்த்தாலே போதும். நான் ப்ளேலிஸ்ட் கீழே கொடுத்துட்றேன், அதை மட்டும் பார்த்தாலே போதும். இதில் ஆக்சுவலாக நீங்கள் புதுசாக பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரைட்டுங்களா? அக்கார்டிங் டு சிலபஸ் ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட என்னென்ன மாதிரி ஒரு 4-5 விஷயம் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ பலுஜிஸ்தானோட மொழி பிராகுயி, ஓகேவா? பிராகுயி. ஆக்சுவலாக பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள், அதாவது கிரேக்கர்கள் இந்த நாட்டை திரமிளகே அப்படின்னு சொன்னாங்களாமா, ரைட்டுங்களா? திரமிளகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் காஞ்சி ஆட்சி செஞ்ச நந்திவர்மன் பல்லவன், காஞ்சி ஆட்சி செஞ்ச நந்திவர்மன் பல்லவன் அப்படிங்கிறவங்க தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். கங்கா தேவி அப்படிங்கிறவங்க தான் எழுதிய மதுரை விஜயம் அப்படிங்கிற நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் அப்படி, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லைங்க, ஓகேவா? பெருசாலாம் ஒன்றும் கிடையாது இதில். இது எல்லாமே நான் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டேன், நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், சரிங்களா? ஃபுல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். அதே போல் இது மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த தானிய களஞ்சியம், நம்ம ஜஸ்ட்டு தானிய களஞ்சியம் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம், ரைட்டுங்களா? தானியம் களஞ்சியம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம், ரைட்டுங்களா? பட் பார்த்திங்க அப்படின்னா அங்கே 6 மண்டபம், 3 பெருஞ்சோறுங்க, 4 அறைகள் இருந்திருக்கும், ரைட்டுங்களா? ஸோ பெண்களோட நிலை ஆண்களுக்கு நிகராக இருந்திருக்கும். இதெல்லாம் ஈஸி தாங்க, ரொம்ப ஸ்டோரி மாதிரி தான் இது எல்லாமே. நகர நாகரிகம் அப்படின்னா ஷில்டே. ஸோ ஷில்டே அப்படிங்கிற அறிஞர் நகர வாழ்க்கையோட கூறுகளாக குறிப்பிட்டிருப்பாங்க. பேஜ் நம்பர் 26. பேஜ் நம்பர் 27 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன். இப்போ நம்ம மீன்னா மத்தி மீன், நிறைய மீன் இருக்குது, மருத்துவ குணம் வாங்கிய மீன் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கட்டில் மீனை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஈஸி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு குதிரையோட பயணம் பற்றி தெரியல, இரும்போட பயணம் பற்றி தெரியல, அவ்வளோதான்.
ரைட். அவ்வளோதான், ஈஸி தாங்க, வேறு ஒன்றும் இது பெருசாக இல்லை, ஒன்றுமே கிடையாது. ரைட்டுங்களா? ஒரு லெசனாக கொடுத்துருக்குறாங்க, பட் ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி எல்லாமே கவர் பண்ணியாச்சு இதில். இது ஒரு லெசனாக கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். அதே போல் வந்து ஆற்று வணக்கம் இல்லை ஆற்று வழிபாடு செய்து வந்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழகத்தில் வழிபடுவதற்கு முன் நீராடும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் வணங்கியிருக்கிறாங்க. இடமில் இருந்த வளம் அது ஆல்ரெடி நான் எல்லாமே சொன்னது தான். ஓகேவா? ஜஸ்ட்டு பிடிஎஃப் எடுங்க, புக்கு கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 1/2 அப்படியே பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லாமே நான் உங்களை கவர் பண்ணிட்டேன், எதுவுமே நான் விட்டதாக எனக்கு தெரியல. அப்படி விட்டுருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ரைட்டுங்களா? ரைட். அதே போல் லோத்தல் அப்படிங்கிறது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஹார்பர். உலகத்திலேயே லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத். ஓகேவா? லோத்தல்னு என்னங்க? டாக்யார்ட், செப்பனிடம் இடம், அவ்வளோதான். இது சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, பட் நம்ம வந்து சொன்னால் தான் அது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு இமேஜ்லேயே கொடுத்துருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயே குரூப்லேயே சொல்லிட்டுருப்பேன் இதுதான்ப்பா அப்படின்னு. பட் வந்தால் தான் ஒரு கிளாஸ் அப்படிங்கிற உங்களுக்கு ஃபீலிங் வரும். ஓகேவா? இது ஓகேவா உங்களுக்கு? உங்களுக்கு ஓகேங்களா இந்த அட்மாஸ்பியர்? பட் எனக்கு என்னமோ அந்த போர்டு தான் நல்லா இருந்துச்சு. ஸோ வெளியில் காத்தோட்டமாக நல்லா ஒரு இதாக கிளாரிட்டாக நல்லா இருந்துச்சு, நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது ஓகே அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ஆல் ஃபார் யுவர்ஸ்.